வெல்கம் டு குர்மாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் சுட சுட காலிஃப்ளவர் பகோடா எப்படி செய்ய போகிறன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாங்கள் ஒரு காலிஃப்ளவர் எடுத்திருக்கோம். இப்போது இந்த சைஸுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறோம். பெரிய பெரிய சைஸாக போட்டால் கூட பரவாயில்ல. மசாலாலாம் ஊறன்றதுக்காக தான் இந்த சைஸில் நாங்கள் போடுறோம். இந்த சைஸில் போட்டுக்கிட்டு மசாலாலாம் போட்டோம்னா சீக்கிரமாக ஊறிடும், நல்லாவும் இருக்கும். இப்போ நாங்கள் இதை சுடு தண்ணியில் போட்டு எடுத்துக்க போகிறோம். இதில் பூச்சி எதனா இருந்தால் கூட செத்துடும். அதனால் சுடு தண்ணியில் போட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு எடுத்துட்டோம். இப்போது தேவையான அளவு உப்பு, ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சி பூண்டு விழுது ஃப்ளேவர் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. கார மிளகாத்தூள் 1 ஸ்பூன், சீரகத்தூள் 1 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு சேர்த்துக்கலாம், போதும். ஒரு பூ எடுத்துருக்கிறதுனால கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கோம். அதே அளவுக்கு கடலை மாவு சேர்த்துருக்கோம். ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மல்லித்தூள், கார்லிக் பவுட்ரு 1/4 ஸ்பூன். ஃப்ளேவர் நல்லா இருக்குன்றதுக்காக 1/4 ஸ்பூன் சேர்த்துக்குங்க, போதும். வீட்டு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் எடுத்துருக்கோம். அதெல்லாம் சேர்த்துக்கிட்டு இப்போ நல்லா பிசைந்து விட்டுக்கலாம். தண்ணி சேர்க்காமல் இப்போ நாங்கள் பிசைந்துட்டு இருக்கோம். சுடு தண்ணியில் போட்டு எடுத்ததுனால இதில் தண்ணி இருக்கும். இப்போ நல்லா பிசைந்து வச்சாச்சு. பாருங்கள், இது நல்லா இப்போ ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஊறட்டும். இப்போ கேஸ் பற்ற வச்சுக்கிட்டு பாத்திரத்தை வச்சுக்கிட்டு அதில் ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். அப்போ தான் போட்டோடனே நல்லா பொரிஞ்சு வரும். இல்லைன்னா எண்ணெய் காயாமல் போட்டோன்னா மாவெல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சிடும், நல்லா இருக்காது. இப்போ நல்லா எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம மசாலா போட்டு வச்சுருக்க காலிஃப்ளவர் பக்கோடாவை இதில் சேர்த்துக்கலாம். நாங்கள் சாம்பார் சாதத்துக்காக இப்போ இதை செஞ்சுருக்கோம். நாங்கள் வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கோம் சாம்பார் சாதத்துக்கு, பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ திருப்பி திருப்பி விட்டுக்கலாம். எல்லா பக்கமும் ப்ரௌன் கலரில் வரட்டும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ திருப்பி திருப்பி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நல்லா எல்லா பக்கமும் ப்ரௌன் ஆகி வந்துடுச்சு. இப்போ எடுத்து பிளேட்டிங் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். கீழே டிஷ்யூ பேப்பர் போட்டிருக்கோம். எண்ணெய்லாம் அதில் நல்லா இதுவாகிடும், அதுக்காக கீழே டிஷ்யூ போட்டிருக்கோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.